ஒரு கிராமத்தில் ஒரு பெரும் பணக்காரர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த பணக்காரரும் அவர் மனைவியும் ஒரு பூசணி தோட்டம் வழியா நடந்து சென்றிருந்தார்கள். அப்பொழுது அவர் மனைவிக்கு பூசணிக்காய் மேல ஆசை வந்தது. அந்த அம்மா அவர் கணவரிடம் அந்த பூசணிக்காய் இப்பவே வேணும்னு அடம் பிடிச்சு கேட்கிறார். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஒரு காயை அந்த பணக்காரர் பறித்துவிட்டு வீட்டுக்கு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டார்கள். இதை அறிந்த அந்த ஊர் மக்கள் அரசல் புரசலாக அந்த பெரும் பணக்காரர் பூசணிக்காயை திருடி விட்டார் என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த அந்த பணக்காரர் இந்த விஷயத்தை மறைக்க ஊரில் உள்ள எல்லோரையும் அழைத்து வடை பாயசத்துடன் சுவையான விருந்து ஒன்றை வைத்தார். இவ்வளவு பணம் செலவு செய்து விருந்து வைக்கும் இவரா கேவலம் ஒரு பூசணிக்காயை போய் திருடி இருப்பார், இருக்கவே இருக்காது என்று அந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள். இதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை என்று சொல்லுவார்கள்.